சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் 30ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று வர்றார். இது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு, அதாவது 27ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் தான் இந்த ரிஷப ராசியில இருக்க போறார். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வருமான ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய மாத வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் குருன்றது பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுன்றது உங்களுடைய நிரந்தர வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த சுக்கிரன் மாதம் மாதம் ஒரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும்போது அந்த மாத வருமானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, மாத வருமானத்துல ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெறார். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நிறைய ஒரு இடைவிடாத ஒரு பண நெருக்கடிகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய காலம் இந்த மகர ராசி என்பவர்கள் கடன்கள்லயே தன்னுடைய வாழ்நாள முடிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு உழைப்பு மட்டும்தான் பிரதானமா தெரியுமே ஒழிய வருமானம் தெரியாது. அதனால ஈஸியாக ஏமாறக்கூடியவர்களும் கூட நம்ம மகர ராசி என்பர்கள். எந்த இடத்துல உழைப்பு ஜாஸ்தியா இருக்கோ அங்க வேலை வருமானத்தை பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே சமயம் வேலையில நல்ல பேர் வாங்கிடணும், நம்ம எப்படியாவது ஒரு கடின உழைப்பு உழைச்சு நம்ம நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு அந்த உழைச்சு அந்த வருமானத்தை எதிர்பார்க்காம இருக்கிறதுனால மற்றவர்கள் கிட்ட, அதாவது அலுவலகத்துல நல்ல ஒரு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க மகர ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எதிர்பாராம சில விஷயங்களை செய்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய புண்ணிய கணக்குல தான் போய் முடியும். அந்த எதிர்பாராத, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாற்றாக இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கடந்த காலத்துல எல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்க. அதுலயும் அந்த 7.5 சனி பொழுதுல மிக பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை சம்பாதித்தவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் எல்லாம். அதுல இருந்து மீண்டு வருவோமா வரமாட்டோமானே அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு அந்த 7.5 சனி பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, இயற்கை சீற்றங்கள்லாம் வந்ததுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாதிக்கப்படுவோமோ, எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்துல வர்றதுதான் அந்த இயற்கை சீற்றங்களே. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில அந்த இயற்கை சீற்றங்களை, இயற்கை பேரிடர்களை சந்திக்க கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த ஆட்சி பெறக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் போது இது நாள் வரைக்கும் அந்த தொழில்ல எந்த விதமான ஏற்றமுமே இல்லாம இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த தொழில்முறை ரீதியான ஒரு வருமானங்கள் உங்க கண்ணு முன்னாடி உங்க கை மேல வரக்கூடிய ஒரு நேரம். அந்த கை மேல பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் கை மேல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே உண்மையிலேயே நடக்குமா மேடம்? எங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு கருத்துமே. அது எப்படி நடக்காம போகும்? ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய நெகட்டிவ மாத்திரம்தான் வெளியில சொல்லுவோமே ஒழிய நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டோம். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியே. அந்த பாசிட்டிவா நமக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கு அதை நல்லதே சொல்ல மாட்டோம். அப்படியே நம்ம வாய் தவறி சொல்லிட்டா கூட நம்மளுக்கு அடுத்தபடி
அதிகப்படியாக பின்னாடியே ஏதாவது ஒரு ஆபத்துகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பரிதவிப்புலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியான ஒரு வருமான ஏற்றம்ன்றது இந்த காலகட்டத்துல இருக்கும். தொழில்முறை ரீதியான கடன்களை முழுவதுமாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதான் சொன்னேன் இல்லையா, எதிர்பாராத வருமானங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெரிய கான்ட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கடன்றது மிக பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் அடையணும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கடன் மாத்திரம் இந்த மாதத்துல அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் வரும். அந்த கருத்துக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய விதமாக கண்டிப்பாக நீங்க அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தாலும் உங்களுடைய தெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அந்த கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களினுடைய தன்மை அந்த பாவகம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அந்த வேலையில இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும். ஆண்களாக இருந்தீங்கன்னா வேலையில நிறைய ஒரு அவமானங்களை பெண்களால சந்திச்சிருப்பீங்க. எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாம நீங்க எவ்வளவோ கண்ட்ரோலா இருந்தும் கூட உங்க மேல தேவையில்லாத பழி சொல்லை சுமந்து இந்த ஆண்களுக்கு தேவையில்லாத எப்ப பார்த்தாலுமே நான் எங்க போனாலுமே இந்த பிரச்சனை என் பின்னாடியே வருது அப்படின்ற அளவுக்கு இந்த ஆண்களுக்கு இந்த மாதிரியாக பெண்கள் மூலமாக பெரிய தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உங்களால சரிவர செய்து முடிக்க முடியாத ஒரு தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். இது எல்லாமே இந்த இரண்டு நபர்களுக்குமே, இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களுக்குமே இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நிவர்த்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும் விருப்பப்படுறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே அதற்கு படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்புன்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரம். எங்கெங்கெல்லாம் நீங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சு எனக்கு போய் படிக்க போகணும்னு நினைச்சீங்களோ, வெளிநாட்டுல எந்த யூனிவர்சிட்டியில நீங்க எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதுதான் நான் சொல்லிட்டேன். இந்த காலகட்டம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல அந்த நம்ம உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு வலி, அதாவது ஸ்பைனல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸ்பைனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், ரத்தம், அடுத்து டயபிட்டிஸ், இது எல்லாமே இந்த பெண்களுக்கு 35 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மருத்துவத்துறை மூலமாக, மருத்துவ ஆலோசனையின் மூலமாக அதனுடைய வியாதியினுடைய நிவர்த்தின்றது குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த ஒரு மாத கால அளவுல அந்த தைராய்டினுடைய ஒரு அந்த ரேஷியோன்றது அப்படியே கடன்னு உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நினைத்த இந்த மகர ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளாலையும் இருக்கு அப்படின்னு ஒரு முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்புகள், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம், திருமணம் உறவு முறைகள்ல நல்ல வளர்ச்சிகள் காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற
நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.